நமது நாட்டு அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் ராமச்சந்திரன் பேசுகிறேன். பாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது நாட்டில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? குற்றவாளிகள் செய்யும் செயலுக்கும் அவர்கள் கொடுக்கும் காசுக்கும் அடிமையாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் நமது நாட்டில் எவ்வளவு பெரிய தப்பு செய்தாலும் சர்வசாதாரணமாக தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடிகிறது. தப்பு செய்பவர்களுக்குத்தான் கட்சி பதவியும் கிடைக்கிறது, எம்பி எம்எல்ஏ சீட்டுகளும் கிடைக்கிறது. அவர்களுக்குத்தான் பொதுமக்கள் வாக்கும் செலுத்துகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஓட்டுக்கு காசும் நிறமாக கொடுக்கின்றார்கள். அதனால் குற்றவாளிகளே வெற்றியும் பெற்று விடுகிறார்கள். ஆக மொத்தம் ஆட்டை அறுத்து ஆட்டுத்தலையிலே கட்டும் கசாப்புக்காரர்களைப் போல அந்த குற்றவாளி கூட்டங்களுக்குத்தான் நமது நாட்டில் நல்ல வரவேற்பும் இருக்கிறது. அப்படி என்றால் மக்களுடைய வரிபணத்தையே கொள்ளடித்து 1000 கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து விட்டு 1000 500 கொடுத்தால் ஆஹா இது அருமை, இந்த தலைவனை போல யாரும் இல்லை என்று மக்கள் போற்றி புகழ்கிறார்கள் என்றால் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? நாட்டில் படிப்பு என்னும் பாடம் இருக்கின்றது. ஜனநாயகம் என்றால் என்னவென்பதே இருக்குமிடம் தெரியாமல் இருக்கின்றது. ஆக மொத்தம் ஆடு திங்கும் தலையைத்தான் குட்டியும் திங்கும் என்ற கதையாக அரசாள்பவர்கள் எவ்வழியோ அவ்வழிதான் நாட்டு மக்களும் செல்வார்கள் என்பதை போல இருக்கிறது. மக்களுக்கு உண்மை என்பதே எங்கு இருக்கு என்ற உண்மை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது மூடி மறைக்கப்படுகிறது. ஒரு கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தது என்பதனால் நாட்டை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அவர்களின் கட்சி என்னும் கூட்டத்தை பற்றியே சிந்திக்க வாய்ப்புள்ளதால் போட்ட முதலை பல மடங்கு லாபம் எடுத்தால்தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வர முடியும் என்பதே ஒவ்வொரு கட்சி கூட்டங்களின் தலையாய கடமையாகும். ஆகையால் அவர்களுக்கு நாட்டை பற்றி கவலைப்பட வாய்ப்பே இல்லை. இந்த கூட்டங்களுக்கு எதிரி கூட்டங்கள் இருக்கிறது என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு தான் வெற்றி பெற வேண்டும், தான் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது தான் கொள்கையாக இருக்குமே ஒழிய நாட்டுக்கு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் அனைத்து பொதுமக்களும் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். அதற்காக சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் கொள்கைகளை மிகவும் நல்ல முறையில் புரிந்து நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள். சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவாக ஆன்லைனில் உறுப்பினராக சேர்ந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.